எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. இந்த இனிய மாலை பொழுதில் சென்னை மெட்ரோ நகரத்திலே இந்த மெட்ரோ ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த மாநகரத்தின் ஜமாத் உறுப்பினர்களே, ஊழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய மாலை பொழுதில் என்னுடைய இந்த வருகையை ஒட்டி உங்களையெல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு அளவலாவதற்கும் ஒரு வாய்ப்பு இந்த விழா ஒன்றை ஏற்பாடு செய்ததற்காக நான் பெருமகிழ்வும் பேரானந்தமும் அடைகின்றேன். குறுகிய நேரத்திலே இத்துணை பெரும் தோழர்களும் சகோதரிகளும் இங்கே திரண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், உங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலே பேசுவதற்கு எனக்கு இயலாமல் போனது. அது ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இங்கே மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியை மன நிறைவு அளிக்கின்ற ஒன்றை பொறுப்பாளர் சொன்னார். மொழிபெயர்ப்பாளர் ஒரு அமானிதத்தோடு நல்ல மொழிபெயர்ப்பார் என்கின்ற ஒரு கருத்தை சொன்னார். அவ்வாறு அவர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் மௌலானா ஏஜாஸ் அஹமத் அஸ்லம் சாப் அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலத்திலிருந்து, அதற்கு பிறகு அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலத்திலும், அதற்கு பிறகு மாநில தலைவர்கள் மாறி மாறி வருகின்ற அந்த சூழலிலும் இங்கே அடிக்கடி வந்தவாறு இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஏதேனும் ஒரு வடிவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துவிடும். ஆனால் இன்றைய நிகழ்வு இன்னும் கூடுதல் சிறப்பை பெறுகிறது. இங்கே சகோதரிகள் சரிசமமான அளவிலே இங்கே திரண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயமாகும். இயக்க வட்டாரத்திலே மிக குறைவான மாநிலங்களில்தான் இவ்வாறு சகோதரர்களும் சகோதரிகளும் சேர்ந்து செயலாற்றுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்க முடியும். இன்று மெட்ரோவிலே நீங்கள் எல்லோருமே மனமொன்றி ஒரு லட்சியத்துக்காக லட்சிய வேட்கையுடன் லட்சிய பணியை செய்து முடிப்பு என்ற தவிப்புடன் நீங்கள் செயலாற்றி வருகிறீர்கள் என்பதை உணர முடிகின்றது. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய நாட்டிலே நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு அசல் வேலை, ஒரு முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக மாற்றுவதாகும். இதுதான் நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு அசல் பணி. இந்த வேலையை செய்வதற்கு ஆண்களோடு பெண்களும் தோளோடு தோள் நின்று செய்தால்தான் இந்த இலக்கை, இந்த லட்சியத்தை நம்மால் அடைய முடியும். அந்த வகையிலே இங்கே ஆண்களும் பெண்களும் ஒரு சேர குவிந்திருப்பதும் ஒரு லட்சியத்தின் கீழ் அணி திரண்டிருப்பதும் ஒரு மனத்துக்கு சந்தோஷம் அளிக்கின்றது. இதே போன்று தமிழகம் முழுவதிலும் முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக வார்த்தெடுக்கின்ற இந்த பணி இவ்வாறு நாம் சேர்ந்து செயல்படுவதனால் கூடுதல் உத்வேகம் பெறும், அதிக வீச்சை பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாஹ் அதற்கு நல்லருள் செய்வானாக. இந்த தருணத்திலே ஒரு கேள்வி என் மனசிலே உதிக்கின்றது. இங்கே ஆண்களோடு பெண்களும் மிக அதிக அளவிலே திரண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் பார்க்கின்றேன், இளைஞர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இதற்கு காரணங்கள் இருக்கலாம், நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் நாம் மக்கள் மத்தியிலே மிக பெரும் அளவிலே நம்முடைய எழுச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பணிகள் வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் இளைஞர்கள் மீது தனி கவனம் செலுத்தாத வரை அது சாத்தியமாகாது. இளைஞர்களுடைய அந்த விகிதம் அது மேற்கொள்ளாத வரை, அதனை கைக்கொள்ளாத வரை நம்மால் வெற்றி பாதையிலே ஒரு அடிக்கூட நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்காது என்பதையும் நான் இந்த தருணத்திலே என்னுடைய மனதிலே உதித்த அந்த கேள்வியை, அந்த உறுத்தலை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால், சமூக வாழ்வின் எதிர்காலம் இளைஞர்களை பொறுத்து தான் இருக்கிறது. சமூகங்களின் எதிர்காலம் இளைஞர்களை பொறுத்து தான் இருக்கின்றது. இன்னொன்றையும் எனக்கு தெரியவில்லை. இங்கு மெட்ரோ மாநகரத்தினுடைய நல்ல அறிவு ஜீவிகள், சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களும் இங்கே இருக்கிறார்களா, எந்த அளவுக்கு அது குறைவாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு
பலவீனமாக நான் பார்க்கின்றேன். என்னுடைய அனுபவத்திலே நான் போகின்ற இடத்திலே ஜமாத்தார்கள் பொதுவாக கேடரை ஒன்று சேர்த்து விடுவார்கள். நம்முடைய அந்த மஜ்லிஸ்களிலே இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள், ஊழியர்கள் அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார்கள். ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டும், இஸ்லாமிய இயக்கம் ஒரு முழு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பை எடுத்திருக்கின்றது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு திசை காட்டுகின்ற ஒரு பணியை அது எடுத்திருக்கின்றது. ஆக நாம் எப்போது அந்த அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய சிதறி கிடக்கின்ற மக்களை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மில் கொண்டு வருவது, அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு திசை காட்டுவது தான் நம்முடைய பணி. இதிலே நம்முடைய எங்கே குறை இருக்கிறதா, நாம் பலவீனமாக இருக்கிறோமா என்கின்ற கோணத்திலே நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பலவீனம் இருந்தது என்று சொன்னால் அதனை நினைவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய இயக்கம், நம்முடைய வேலை ஜமாத் சாசி, ஒரு ஜமாத்தை உருவாக்குவது அல்லது கழகத்தையோ மன்றத்தையோ ஒரு அமைப்பையோ உருவாக்கி கொண்டே போவது என்பது அல்ல. மாறாக நாம் மக்கள் திரளை ஒன்று திரட்டி அன்ஸ்ட்ரக்சர்டு மக்களை அவர்களுக்கு லீட் செய்கின்ற, வழிகாட்டுகின்ற அந்த பொறுப்பை தான் நமக்கு முன்னால் இருக்கின்றது. நாம் இந்த வழிகாட்டுகின்ற, திசை காட்டுகின்ற இந்த வேலையிலே நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த சமுதாயமும் சிதறிப்போகும், நம்முடைய பணிகளும் சிதறிப்போகும். ஆக இங்கே யூத்து, இளைஞர்கள் மிக அதிக அளவிலே நாம் கொண்டு வருவதற்கு யோசிக்க வேண்டும். வெறும் ஸ்ட்ரக்சர்டு மக்களாக அல்லது ஒரு கேடர், ஒரு ஊழியர்கள், உறுப்பினர்களை மட்டும் கொண்டதாக நாம் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இந்த அவையிலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அறிஞர் பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள், ஒரு நல்ல செல்வாக்கு மிக்கவர்கள், இந்த மாதிரி ஒரு பல தரப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்து இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். நம்முடைய பணிகள் செழித்தோங்குவதற்கு அது வழிகூடும். ஏனென்று சொன்னால் இவ்வாறு அவர்களை கொண்டு வந்தால்தான் நம்முடைய அமைப்பு வலுப்பெறும், நம்முடைய நோக்கம் அடைவதற்கு நமக்கு அது சாத்தியங்கள் உருவாகும். இன்னொன்றையும் நான், நம்முடைய வேலை முஸ்லிம் சமுதாயத்தை ஒருங்கிணைப்பது, முஸ்லிம் சமுதாயத்துக்கு திசை காட்டுவது என்பதோதும் சகோதர சமுதாய சொந்தங்களிடம் கூட நாம் செய்தியை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களையும் இந்த மாதிரியான அமர்வுகளிலே அழைக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு இயக்கமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்துக்காக செயல்படுபவர்களாக அல்ல. நாம் அதற்கும் முன்னுரிமை தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான அமர்வுகளிலும் கூட அவர்களை அழைத்து அரவணைத்து கொண்டு போகின்ற அந்த முதிர்ச்சி, அந்த பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அம்சம் மிக அதிகமாக கவனத்தில் கொள்ளப்படாதவரை, இது மிக அதிகமாக மேற்கொள்ளப்படாதவரை நாம் நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதி செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் இஸ்லாமிய இயக்கம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான இயக்கமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களின் நலம், ஒட்டுமொத்த மக்களின் வளம், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கவனம் செலுத்துவது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக எந்த அளவுக்கு அவர்களையும் நாம் கூடுதலாக கூப்பிடுவதும், அவர்களும் நம்மோடு சேர்ந்து அமர்வதும், சேர்ந்து உண்ணுவதும், சேர்ந்து பருகுவதும் அவர்களுடனான நம்முடைய தொடர்பு நெருக்கமான தொடர்பாக மலர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே பர்போஸாக இங்கே நாம் அவர்களை அழைக்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான அமர்வுகளிலும் அவர்களை அழைத்து அவர்களையோடு சேர்ந்து அமர்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கம், ஒரு குர்பத் அவர்களோடு மலரவில்லை என்று சொன்னால், அந்த மாதிரியான ஆளுமைகள் நம் வசம் இல்லை என்று சொன்னால், இது மெட்ரோ போன்ற பல்தரப்பட்ட மக்கள் சேர்ந்து வாழ்கின்ற மாநகரங்களிலே ஒரு பெரும் குறையாக இருக்கும், ஒரு பலவீனமாக இருக்கும். இந்த குறையையும் களைவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முறை நான் துபாய் சென்றிருந்த போது அங்கு இதே போன்று தமிழ் தோழர்கள் ஒரு அமர்வை கூட்டினார்கள். அப்போது அவர்களோடு பகிர்ந்து கொண்ட அதே செய்தியை நான் இந்த அவையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் அப்போது சொன்னேன், மனித குலத்துக்கு தூதர்கள் அனுப்பப்படுகின்ற அந்த வரிசை தொடர் நிறுத்தப்படாமல் இருந்திருக்குமே ஆனால்
தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு இறை தூதர் ஒருவர் அனுப்பப்படுகின்ற சிறப்பு கிடைத்திருக்கும். தமிழ்நாட்டிலும் ஒரு இறைவனிடமிருந்து இறைவனுடைய தூது செய்தியை எடுத்துக்கொண்டு ஒரு இறை தூதர் வந்திருக்க கூடும். ஆனால் இந்த இறை தூதத்துவ தொடர் முற்று பெற்றுவிட்ட நிலையில் இன்றைக்கு தமிழ் அறிந்த இஸ்லாமிய மக்கள் இந்த இறை தூதுத்துவ பணியை தங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு அவர்கள் அதனை ஆற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த அந்த அந்த தூதுத்துவ பணியை சிறப்பாக செவ்வனே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தூதருக்கே உரிய அந்த உணர்வும் அந்த தவிப்பும் அந்த தொடர்பும் அந்த பரிவும் நமக்கும் உருவாக வேண்டும். அப்போதுதான் அந்த தூதர்கள் எந்த ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாலும் அந்த சமூகத்தின் நலம் நாடுபவர்களாக தூதர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த சமூகத்தை நேசிப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சமூகத்தினுடைய வளத்தை குறித்தும் நலத்தை குறித்தும் அக்கறை செலுத்துபவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்லாமிய இயக்கத்தின் இன்றைய கால சூழலிலே ஒரு மிக பெரும் முன்னுரிமை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தூதுத்துவ பணியை அவர்களுக்கு முன்னால் எடுத்துரைப்பது நமக்கு ஒரு முன்னுரிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனத்தின் அந்த உலகத்திலே அவர்களுடைய இதயங்களை கொள்ளை கொள்கின்றவர்களாக நாம் ஆக வேண்டும். தமிழ் சமூகத்தோடு நம்முடைய தொடர்புகள் வலுப்பெற வேண்டும், தழைக்க வேண்டும், செழித்தோங்க வேண்டும். அவர்கள் மீது அன்பு செலுத்துபவர்களாக, அவர்களை பற்றி அக்கறை கொள்பவர்களாக, அவர்கள் மீது பரிவு செலுத்துபவர்களாக, கனிவோடு நடப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்புகளோடு நாம் தமிழ் சமூகத்தோடு நெருக்கம் அடைய வேண்டும். அந்த அவர்களுக்காக வருத்தப்படுபவர்களாக, அவர்களுக்காக கவலைப்படுபவர்களாக நாம் ஒரு உண்மையான ஊழியர்களாக, உண்மையான போராளிகளாக நாம் மாற வேண்டும். நம்முடைய கூட்டங்களிலே முடிவு எடுக்கப்படுகின்ற அந்த அமர்வுகளிலும் கூட நம்முடைய தமிழ் தோழர்களை அவர்களோடு அழைக்கக்கூடியவர்களாக அளவுக்கு ஒரு நெருக்கத்தை அவர்களோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களிலும் நிறைய சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலும் நல்ல நல்ல ஆளுமைகள் இருக்கின்றார்கள். நாம் இந்த ஏதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இது புதிதாக ஒன்றை சொல்வதாக நினைக்க வேண்டாம். எல்லா நபிமார்களும் இப்படிப்பட்ட உத்தியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் கூட ஃபிரௌனிடமே வாதிடக்கூடியவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர், ஒரு இறை நம்பிக்கையாளர், தன்னுடைய நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்தவர் அங்கே எழுந்து நின்று ஃபிரௌனிடம் வாதிட்டவர், அந்த அட்வொகேசி செய்த அந்த நிகழ்வு குர்ஆன் அதனை மிக பெருமிதத்தோடு அது பதிவு செய்கின்றது. இது எதை காட்டுகின்றது? அந்த முஸ்லிம் அல்லாதவர்களோடும் கூட தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும், செய்தியை சொல்ல வேண்டும். சமூகத்துக்கு இந்த தூதுத்துவ பணி என்பது சமூகத்தில் நம்முடைய தொடர்புகளும் நம்முடைய உறவுகளும் மிக அதிகமாக மேம்படுவதை பொறுத்தே இருக்கிறது. அங்கேயும் நல்ல நல்ல ஆளுமைகள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நம்முடைய தொடர்புகள், அவர்கள் மீதான அன்பு, அவர்களுக்கான நேசம், அவர்களை பற்றி ஒரு தேடல் இருக்க வேண்டும். இவரெல்லாம் நம் பக்கம் வரமாட்டார்களா? இவர்களெல்லாம் நம் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்கின்ற அந்த தவிப்பும் கவலையும் நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும். இது இன்றைய காலத்திலே ஒரு தர்ஜிய அவ்வளாக, ஒரு முதன்மை முன்னுரிமையாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக மாற்றுகின்ற அந்த வேலையை செய்துவாறு நாம் இந்த சகோதர சமுதாய சொந்தங்களினுடைய இதயங்களை வெல்வதிலும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதுதான் தூதுத்துவ பணியினுடைய சரியான உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அங்கே நல்ல உயிரோட்டமுள்ள ஆளுமைகளும் அங்கே இருக்கிறார்கள். அங்கே நல்ல நல்ல சிறப்பான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம் வசப்படுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லோரும் இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை, அவர்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டேன். ஆனால்
சொல்லப்போனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருவாழ்விலும் கூட இப்படிப்பட்ட முன்னுதாரணங்களை நிறைய பார்க்க முடியும். அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு தஆலா அவர்களோடு அந்த தாயிஃப் பயணத்தின் போது நடந்த சம்பவத்திலும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது கூட அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவராக தான் இருந்திருக்கின்றார்கள். ஆக இங்கே முஸ்லிம் அல்லாதவர்களோடனான தொடர்பு அந்த நபிகளாருடைய அழகிய முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது. இஸ்லாமிய இயக்கத்தினுடைய பணியே என்னவென்று சொன்னால், சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் சேகரிப்பது. நல்ல நல்ல அம்சங்கள் எங்கே இருந்தாலும், நல்ல நல்ல கூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டுவது தான் இஸ்லாமிய இயக்கத்தின் பணியாக இருக்கின்றது. ஆக இந்த சமூகத்திலே எல்லா தரப்பு மக்களும் எல்லா வகையான கூறுகளையும் கொண்டவர்கள், அவர்களை நாம் கொண்டு வருவது, அவர்களோடு சேர்ந்து இயங்குவது, அவர்களை அரவணைத்து செல்வது இஸ்லாமிய இயக்கத்தின் இயல்பாக இருக்கின்றது. மஸ்லக்குக்காக இயல்பவர்கள், இயங்குபவர்கள், அவர்கள் குறுகிய வட்டத்தில் தங்களை அடைத்துக் கொள்கின்றார்கள். இஸ்லாமிய இயக்கம் அப்படிப்பட்டதல்ல. இஸ்லாமிய இயக்கத்தினுடைய களம் பறந்து விரிந்தது. இஸ்லாமிய இயக்கத்தின் பார்வை மிக விசாலமானது. இஸ்லாமிய இயக்கத்தினுடைய வழிமுறை எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் ஒன்று திரட்டுவது, நன்மைக்கான வளத்துக்கான கூறுகளை எல்லாவற்றையும் சேகரிப்பது, அதுதான் இஸ்லாமிய இயக்கத்தின் பணியாக இருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய இயக்கத்துக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கிறது, வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பெரிய மனசு வேண்டும், நமக்கு பெரிய மூளை வேண்டும், நம்முடைய சிந்தனை விசாலமானதாக பெரும் பறந்து விட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய இதயமும் பறந்து விரிந்ததாக விசாலமானதாக இருக்க வேண்டும். ஆக நாம் இஸ்லாமிய இயக்க ஊழியர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும்போது, இஸ்லாமிய இயக்க ஊழியருடைய பண்புகளை பட்டியலிடுகின்ற போது நிறைய விஷயங்களை பேசுகின்றோம். ஆனால் உண்மையான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய இயக்க ஊழியன் அவன் மிக பெரும் இதயம் கொண்டவனாக, பரந்த மனம் கொண்டவனாக, பெரிய மனசுக்காரனாக அவன் இருப்பான். அவன் எல்லாவற்றையும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவனாக, ஒரு தாராள மனம் கொண்டவனாக அவன் இருப்பான். அதுதான் அவனுடைய அடையாளம், அதுதான் அவனுடைய சிறப்பு. அவன் பகைவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். கல் எறிபவர்களை நோக்கி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக இருப்பான். அவன் அதனால்தான் சிப்ஹத்துல்லா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அல்லாவின் வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாவுடைய வர்ணம் என்ன? அல்லாவுடைய வர்ணம் என்ன? கருப்பா, சிவப்பா, வெளுப்பா? இல்லை. அல்லாவுடைய சிஃபத்துகளிலேயே ரஹமத்துடைய சிஃபத்து தான் மிக எல்லாவற்றையும் தழுவியதாக, ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மோமினுடைய கிர்தாரிலும் மோமினுடைய நடத்தையிலும் கூட இந்த ரஹமத், இந்த பரிவு, இந்த கனிவு, இந்த அன்பு, இந்த பாசம், இந்த நேசம் அது மிகைத்து இருக்க வேண்டும். இது சமூகத்தினுடைய நிறத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்க வேண்டும். இன்று இந்த உணர்வை தான் ஜமாத் ஏற்படுத்த விரும்புகிறது. ஜமாத்துனுடைய ஊழியர் யார், எப்படிப்பட்டவர் என்று அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறானோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறார்களோ, அந்த மாதிரி தான் ஜமாத்துனுடைய ஊழியர்கள் எல்லோரையும் நேசிப்பவர்களாக, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். இது ஏதோ உரையாற்றும் போது சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. இது ஏதோ வெறுமனே ஒரு வார்த்தை இது அல்ல. மாறாக இன்றைய சேலஞ்ச்களை, இன்றைய சவால்களை முறியடிப்பதற்கு இதுதான் தேவை. இந்த தேசத்தை நாம் அன்பால் தான் வெற்றி கொள்ள முடியும். இந்த தேசத்தை நாம் பாசத்தால் தான் கட்டி போட முடியும். இந்த தேசத்தை வெற்றி பெறுவதற்கான சூத்திரமும் இதுவாக தான் இருக்கிறது. கருணை, அன்பு, ரஹமத்து, முஹப்பத்து, இதன் மூலமாக தான் நாம் மிக இந்த நாட்டிலே வெற்றி பெற முடியும். அதற்கு மிக பெரும் தேவையாக இருப்பது நம்முடைய மனசு பெரிய மனசாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் விசாலமானதாக இருக்க வேண்டும். நாம் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். என்னுடைய தலைப்பில் உரையாற்றுவது
1 2 3 என்று சொல்லி பாயிண்ட் பை பாயிண்டாக எல்லாவற்றையும் சொல்வதற்கு முன்பாக ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகோதரர் ஜான் முகமது அவர்கள் பேசும்போது இந்த மாதிரியாக மாலையிலே ஒரு கூட்டத்தை, ஒரு அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அவர் பரிந்துரைத்த போது நான் சில ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்போதே நினைத்தேன். ஏனென்று சொன்னால் ஏதோ நாம் கூடினோம், பேசினோம், கலைந்து போனோம் என்பதாக இந்த அமர்வு முடிந்துவிடக்கூடாது. ஒரு புதிய ஒரு செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தவிப்பு எனக்குள் இருந்தது. சென்னை எப்படிப்பட்ட ஒரு நகரம்? சென்னை, மெட்ராஸ், இது தெற்காசியாவுக்கு 3 முக்கியமான பொக்கிஷங்களை, வெகுமதிகளை கொடுத்திருக்கிறது. 1925 அக்டோபர் நவம்பரிலே சையத் சுலைமான் நத்வி அவர்களுடைய சீரா தொடர்பான ஒரு தொடர் சொற்பொழிவுகள் ஒரு வாரம் முழுக்க பல வார இறுதி நாட்களிலே பல நாட்கள் அது நடந்தது. அது ஹுத்பாத்தே மதராஸ் என்கின்ற பேரிலே அவருடைய சீரத்து நபியினுடைய ஹுத்பாத்தே மதராஸ் என்கின்ற பேரிலே அவருடைய புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. எல்லாமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்பான அந்த நூல் தமிழிலும் கூட அது வந்திருக்கின்றது, ஆங்கிலத்திலும் கூட அது மேற்பட்டிருக்கிறது. அதே போன்று டாக்டர் இக்பால் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். டாக்டர் அல்லாமா இக்பால் அவர்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் தாட் என்கின்ற பெயரில் அவர்கள் ஆற்றிய உரை அது தனி பொக்கிஷமாக, ஒரு பெரிய நூலாக, கனத்த நூலாக அது வந்திருக்கிறது. இது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவணம் என்று சொன்னால், இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய அந்த சித்தாந்த தேக்க நிலையை உடைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த எழுத்துக்களை போன்று தத்துவத்திலும் சிந்தனையிலும் இருக்கக்கூடிய மயக்கத்தை உடைத்து போடுகின்ற வகையிலே அல்லாமா இக்பால் ஆற்றிய அந்த பேருரை இன்றும் மனசுக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆக்கமாக அது இருக்கின்றது. மூன்றாவதாக ஹுத்பாத்தே மதராஸ் சென்னை பேருரை மௌலானா மௌதூதி அவர்கள் 1947 ஆற்றிய உரை. அதிலே இஸ்லாமிய இயக்கம் தேசம் விடுதலைக்கும் பிரிவினைக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே, அந்த கொந்தளிப்பான நாளிலே முஸ்லிம் சமுதாயமும் இஸ்லாமிய இயக்கமும் எப்படிப்பட்ட முன்னுரிமைகளை வைத்து கொண்டு அவர்கள் இயங்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள், முன்னுரிமைகளை வகுத்து கொடுத்தார்கள். நாம் மீண்டும் இங்கே அந்த முன்னுரிமைகளுக்காக தான் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆக நாம் அந்த இடத்திலிருந்து தான் நம்முடைய உரையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இங்கு எனக்குடைய மனசில் எழுந்த கேள்வி என்னவென்றால், சென்னை போன்ற ஒரு மெட்ரோ மாநகரத்திலே இப்படி பெரிய பெரிய ஆளுமைகளை அழைத்து நிகழ்த்தி ஒரு ஆவணங்களை விட்டு செல்லக்கூடிய, வரலாற்று சிறப்புமிக்க உரைகளை நடாத்தி காட்டக்கூடிய ஒரு ஆற்றலும் வல்லமையும் படைத்த மக்களை கொண்ட, ஒரு பெரும் ஆற்றல் வாய்ந்த மக்களை கொண்ட இந்த நகரத்திலே இப்படிப்பட்ட உரைகள் ஏன் நின்று போயின? ஏன் இந்த சில்சிலா, இந்த வரிசை தொடர் ஏன் நின்று போனது? ஏன் அதனை புதுப்பிக்கக்கூடாது? ஏன் அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல ஆளுமைகளை கொண்டு வந்து, அறிவு ஜீவைகளை கொண்டு வந்து இங்கே நாம் மீண்டும் அதனை புதுப்பிக்க கூடாது? இந்த 3 தலைப்புகளையும் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. 3 விதமான தலைப்புகள். சுலைமான் நத்வி அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து பேசினார்கள். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு முக்கியமான தலைப்பு. இதில் நாம் எல்லோரையும் அழைக்க முடியும். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எல்லா தரப்பு மக்களையும் அழைத்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். இன்னொன்று, ஒரு இயக்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய, இயக்க சிந்தனையை புதுப்பிக்கக்கூடிய, இயக்கத்துக்கு திசை காட்டக்கூடிய உரை. இன்னொன்று பிலாசபி, தத்துவம் சம்பந்தமான உரை. தத்துவம், இயக்கம், சீரத் என்று 3 தலைப்புகள் உங்களுக்கு முத்தான தலைப்புகள் இருக்கின்றன. இந்த முத்தான தலைப்புகளிலே நாம் ஏன் இந்த 4 ஆண்டுகள் மீகாத்திலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏன் நடத்தக்கூடாது?
மாறி மாறி இந்த மாதிரியான தலைப்புகளிலே நம்ம பெரிய பெரிய ஆளுமைகளை அழைத்து நாம் நடத்தலாமே. ஒரு பெரிய சிந்தனையாளர்களை வளைத்து நாம் இது செய்யலாமே. புதிய அந்த மாதிரியான தளங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே. அதிலே முஸ்லீம் அல்லாதவர்களையும் அழைத்து செய்யலாமே. நாம் ஏன் இதை குறித்து நாம் யோசிக்கக்கூடாது? ஏனென்று சொன்னால் நம்முடைய பணி, நம்முடைய சித்தாந்தம் அறிவுத்தலங்களை உருவாக்கி வென்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அறிவையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவது, வளர்ப்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகின்றது. குர்ஆன் நமக்கு இதற்கு மிக பெரும் உதவியாகவும் இருக்கின்றது. நம்முடைய இந்த மாதிரியான உரைகள் மூலமாக நாம் அவ்வாறு கொண்டு வர முடியும். மெட்ரோ இதற்கு கவனம் செலுத்த வேண்டும். இதன் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் வெறுமனே இந்த மாதிரியாக மெட்ரோ ஒரு நகரம் சின்ன சின்ன ஊர்களிலே நாம் சிக்கிவிடக்கூடாது. சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்துவது அல்லது சின்ன குறுகிய வட்டத்துக்குள் நம்மை அடைத்துக் கொள்வதாக இருக்கக்கூடாது. நாம் பறந்து பிரிந்த ஒரு இதனை கொள்ள வேண்டும். நாம் அல்லாமா இக்பால் மாதிரியான அந்த ஆளுமைகள் இன்றும் நமக்கு இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்களானால் பிரான்சில் இருக்கக்கூடிய தாரிக் ரம்ஜான் அவர்கள் அல்லாமா இக்பாலுடைய ஒரு முக்கியமான சீடர். அவரை அழைத்து நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம். அவருடைய பங்களிப்பை நாம் செய்யலாம். ஏன் இது நின்றுவிட்டது என்ற கோணத்திலே நீங்கள் யோசிக்க வேண்டும். என்றால் மெட்ரோ ஜமாத் என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையை கொண்ட பல தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைத்து இயங்கக்கூடிய ஒரு தளத்தையும் பரப்பையும் கொண்ட ஒரு சூழல் வேறு எந்த கிளைகளுக்கும் இருப்பதில்லை. ஒரு கிளை, சின்ன கிளை என்று சொன்னால் அதற்கென்ற ஒரு திட்டம், ஒரு பார்வை, அதற்குள் அதை தன்னை அடைத்துக் கொள்ளும். ஆனால் மெட்ரோவின் களம் விரிவானது, பரந்தது, எல்லா தரப்பு மக்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஆளுமைகள், அறிவுஜீவிகளை இது செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தர், அல்லாமா இக்பால் ரெண்டு பேரையும் ஒப்பாய்வு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம். ரெண்டு தரப்பு மக்களும் இங்கே வரக்கூடும். அவர்களோடு, ஏன் என்று சொன்னால் நாம் பின்பற்றி செல்பவர்கள் அல்ல. நாம் மற்றவர்களுடைய தடத்திலே நம் கால் பதித்து அப்படியே போகக்கூடியவர்கள் அல்ல. நாம் ட்ரெண்ட் செட்டர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் இஸ்திஹாத் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் புதிய பாதையை நமக்காக உருவாக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்காக இந்த அறிவு தளத்திலே ஒரு பாய்ச்சலை செய்ய வேண்டும். மெட்ரோ ஜமாத்தினை கவனிக்க வேண்டும். மௌலானா மௌதூதி அவர்கள் உடைய அந்த சென்னை பேரரை பற்றி பேசும்போதெல்லாம் நம்முடைய கவனம் 4 அம்ச திட்டத்தில் போய் குவிந்து விடுகிறது. அதிலே அவர்கள் சொன்ன அந்த 4 அம்சங்கள் நம்முடைய பார்வையிலே வந்து விடுகிறது. ஆனால் மௌலானா மௌதூதி அவர்கள் அதிலே 2 அம்சம்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது மதங்களுக்கு இடையிலான அந்த போராட்டம், மதங்களுக்கான அந்த மோதல், அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தேசம் விடுதலை அடைகின்ற அந்த சூழலில் மௌலானா மௌதூதி அவர்கள் விடுதலை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை முன்வைத்தார்கள். தேச விடுதலை என்பது ஒரு 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு கருத்தோட்டம். ஆனால் விடுதலை பற்றிய இஸ்லாமிய பார்வையை அவர்கள் முன்வைத்தார்கள். இஸ்லாமிய பார்வை என்பது என்ன? இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்தல், மற்ற அடிமை தலைகளிலிருந்து, அடிமை விலங்குகளிலிருந்து விடுதலை பெறுவது. இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்தலும் அடிமை தலைகளை உடைத்தெறிதலும் தான் இஸ்லாமிய விடுதலையினுடைய கண்ணோட்டமாகும். விடுதலை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டமாகும். இந்த கண்ணோட்டத்தை பரவலாக்கும் போதுதான் முஸ்லிம் சமுதாயத்தை நாம் இஸ்லாமிய சமுதாயமாக மாற்ற முடியும். இதனை அவர்கள் அந்த உரையிலே சுற்றி காட்டினார்கள். அதே போன்ற அந்த உரையிலே அவர்கள் முஸ்லிம்களிடம் இருந்த ஒரு 4 பலவீனங்களை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். முதலாவது பலவீனம் என்னவென்றால், முஸ்லிம்கள் அறியாமையில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சடங்குத்தனமான வாழ்க்கைக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மதத்தை பற்றிய ஒரு கட்டுப்பெட்டித்தனமான கண்ணோட்டத்தை அடைத்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக, அவர்களுடைய செயல்பாடுகளிலே நயவஞ்சகம்
வேறுற்று இருந்தது. பனு இஸ்ராயல்கள் மக்களிடம் இருந்த அந்த பலவீனங்கள் அவர்களிடம் தொற்றிவிட்டிருந்தன. குர்ஆன் சொல்லியது போல பனு இஸ்ராயல்களிடம் இந்த மிக பெரும் ஒரு குறை என்னவென்று சொன்னால், அவர்கள் வேதத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு பகுதியை விட்டுவிட்டார்கள். இது எந்த அளவுக்கு இறைவனுடைய கோபம் இருந்தது என்று சொன்னால், அவர்கள் உலகத்திலேயே கேவலப்படுத்தப்படுகிறார்கள், மறுமையிலும் கூட அவர்களுக்கு மிக பெரும் கேவலமான தண்டனை உண்டு என்று குர்ஆன் கூறுகின்றது. மூன்றாவதாக, முஸ்லிம்கள் சிதறி போயிருந்தார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஒருமித்த கருத்து வராது, ஒருமித்த இது பார்வை இல்லை. மார்க்க கல்வி, மார்க்கத்தை பற்றிய புரிதல் அரைக்குறையான புரிதல். ஆக மார்க்கத்தை இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் மார்க்கத்தை பற்றிய அறிவை பரப்ப வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அவர்களிடம் இஹ்லாஸ் எனும் ஒரு உல தூய்மையை தோற்றுவிக்க வேண்டும், அவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். இந்த வேளையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 4 அம்ச திட்டத்தை நாம் செயல்படுத்தினோம் என்றால் முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக ஆக்க முடியும். மார்க்க அறிவை பரப்புதல், அமல் செயல்களில் சீர்திருத்தம் செய்தல், அவர்களிடம் இஹ்லாஸை ஏற்படுத்துதல், அவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துதல். ஆனால் இங்கே முஸ்லிம்களுடைய அரசியல் போராட்டங்கள், அரசியல் செயல்பாடுகள், அதிலே ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில், ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியிலே, மக்களாட்சி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே பொலிட்டிக்கல் வில், அரசியல் அந்த ஆதிக்கம், அரசியல் அதிகாரம், அந்த அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்காக அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அந்த ஜனநாயக செயல்பாடுகளிலே பங்கேற்பதும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் அரசியல் செயல்பாடுகளிலே மதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய அரசியல் செயல் திட்டத்துக்கு மதம் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடாது. இதுதான் மதங்களுக்கு இடையிலான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவும். உங்கள் டெமோக்ராட்டிக் சொசைட்டி வரப்போகிறது, இங்கே பொலிட்டிக்கல் ப்ராசஸ் நடக்கிறது, அங்கே நீங்கள் பொலிட்டிக்கல் ப்ராசஸில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே மதத்துக்கு இடம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் மதங்களுக்கு இடையிலான மோதலை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆக இந்த மோதல் இருக்கக்கூடாது. அப்போது அரசியல் அஜெண்டா என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய அரசியல் ஒரு வேல்யூ சார்ந்த அரசியலாக, ஒரு கொள்கை சார்ந்த அரசியலாக, மாண்பு சார்ந்த அரசியலாக, சமூக மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக நம்மளுடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆனால் நீண்ட காலம் நாம் இந்த மாதிரியான ஒரு தெளிவை ஏற்படுத்தவே முடியவில்லை. நம்முடைய அரசியல் பங்களிப்பிலே, நம்முடைய அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனிலே இதை நாம் கொண்டு வர முடியவில்லை. இந்து மதவாதம், இந்த முஸ்லிம் மதவாதம் இல்லாமல் போகும்போது அது பலவீனம் அடைகிறது. அதனால் அவர்கள் என்ன அடுத்த கட்டம் எது வந்தது, தலை தூக்கியது என்று சொன்னால், வட்டார அடையாளங்களுடன், ஒரு மாநில அடையாளங்களுடன், குறுங்குழு வாதங்களும், அந்த ஒரு புதிய அடையாளத்துடன் புதிய போக்குகள் தலையெடுத்தன. அதிலே இவர்கள் ஆதாயம் தேடுவதற்கு பார்த்தார்கள். மதவாதிகள் இதிலே இந்த குறுகிய குறுங்குழு வாதங்களில் கொண்டு தங்களுடைய ஆதாயங்களை கொண்டு வரும், அரசியல் ஆதாயங்கள் தேடுவதற்கு அவர்கள் முனைந்தார்கள். ஆனால் நம்முடைய முஸ்லிம்களுடைய அரசியல் செயல்பாடுகள் வெறுமனே இந்த ரீஜனல் பொலிட்டிக்கல் ஆளுமைகளோடு அவர்களை குஷிப்படுத்துவதிலே நம்முடைய ஆதாயம் இருப்பதாக நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆக அல்லமா இக்பால் எவ்வளவு கருத்து செறிவு மிக்க செய்தியை ஒரு 2 வரியிலே அடைத்து விட்டு இருக்கிறார். அதற்கு விளக்குவதற்கு பல இது அரசியல் பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஆண்டான் அடிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அந்த 2 வரிகளிலே சுட்டி காட்டிவிட்டார்கள். ஆக நாம் ஜார்க்கண்டிலே இந்த மாநிலம், தனி மாநிலம் உருவான போது அங்கே மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்கள் அவர்களுடைய அடையாளத்துடன் கூடிய அரசியல் தலையூக்கியது. அதே சமயத்திலே இந்து தீவிரவாதிகள், அடிப்படைவாதிகள், அவர்கள் அந்த மலைவாழ் மக்களுடைய அடையாள அரசியலையும்
முஸ்லிம் அரசியலையும் இடையே மோதல் ஏற்படுத்துவதற்கு முனைந்தார்கள். நாம் இந்த அவர்களுக்குடைய நலன் சார்ந்த மோதல், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைந்தார்கள். இது அவர்களுடைய உத்தியாக இருக்கிறது. எந்த குறுங்குழவாதங்கள் வந்தாலும் கூட அந்த குறுங்குழு போக்கை வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானதாக மடைமாற்றுவதிலே தான் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் இருப்பதாக அவர்கள் கணக்கு போட்டார்கள். அஸ்ஸாமிலே நாம் நினைத்தோம், இனி முஸ்லிம் மதவாதம் இல்லாமத போது இந்து மதவாதம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, ரீஜனல் ஐடென்டிட்டி அதிகமாகும் போது அவர்கள் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்றெல்லாம் நாம் நினைத்தோம். அஸ்ஸாமில் நிலைமை என்ன? 40% மக்கள் முஸ்லிம்கள். அவர்கள் பாசிஸ்ட் தென்னிந்தியாவிலே அவர்கள் வளர்வதற்கான முகாந்திரம் இல்லை என்றெல்லாம் நாம் நினைத்தோம். பஞ்சாப் அந்த பக்கம் கிழக்கிலும் கூட அந்த மாதிரியான சூழல் இல்லை என்று நினைத்தோம். ஆனால் அவர்கள் அஸ்ஸாமிலே எப்படி வெற்றி பெற்றார்கள்? அங்கு எப்படி ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸை, வட்டார அரசியல் சக்திகளை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டார்கள் நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் அந்த ரீஜனல் பொலிட்டிக்கல் சக்திகள், அந்த வட்டார அரசியல் சக்திகள் தடையெடுத்த போது அங்கே ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய காங்கிரஸ் விசுவாசத்தின் காரணமாக இந்த வட்டார அடையாளத்துடன் கூடிய அரசியல் கட்சிகளுக்கு, போக்குகளுக்கு எதிராக அவர்கள் நின்றார்கள். இதனை முஸ்லிம் மற்றவர்களுக்கான மோதல் ஏற்படுத்துவதில் அவர் வெற்றி பெற்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிரம்மபுத்திரா நதி முஸ்லிம்களின் இரத்தத்தால் சிவப்பாக ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு அங்கே மதவாதம் பேயாட்டம் போட்டது. ஆக முஸ்லிம்களுடைய பார்வையும் ஒரு குறுகியதாக இருக்கிறது. காங்கிரஸுக்கு விசுவாசிகளாக இருந்தார்கள். நெருக்கடி காலகட்டத்திலும் கூட முஸ்லிம்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாளராக இருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே அறிந்திருக்கிறீர்கள். ஆக இன்றைய காலத்திலே இந்த அம்சம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கிறது. மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. இன்றைக்கு இந்துத்துவா தன்னுடைய லட்சியத்தை அடைகிறதோ இல்லையோ, அதற்கு அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஆபத்து இருக்கத்தான் செய்கின்றது. இந்த சமூக அளவிலே இந்த அச்சுறுத்தல் இன்றும் மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் புது நரேட்டிவ் செட் செய்வார்கள். அவர்கள் புது விவாத பொருள்களை கொண்டு வருவார்கள். அவர்கள் அதை கொண்டு அவர்கள் முன்னேறி செல்வதற்கு முயன்று கொண்டே இருப்பார்கள். கிராஸ் ரூட் லெவலிலும் கூட அவர்களுடைய ரீச்சும் மிக அதிகமாக ஆகி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எப்படி வளர்ந்தார்கள்? ஜார்க்கண்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். 14 மாவட்டங்கள் அங்கே இருக்கின்றது. 14 மாவட்டங்களிலும் மக்கள் அவர்களை வெறுத்து வந்தார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கவில்லை. மாவோயிஸ்டுடைய பிடியில் தான் அந்த மாவட்டங்கள் எல்லாமே இருந்தது. ஜார்க்கண்ட் மாநிலமே மாவோயிஸ்டுடைய பிடியில் இருந்தது. ஆனால் எண்ணி 10 ஆண்டுகளிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், காடுகளிலும் சரி, கிராமங்களிலும் சரி, கிராம பகுதிகளிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்கள் பெனட்ரேட் செய்து விட்டார்கள், ஊடுருவி விட்டார்கள். என்ன நடந்தது என்று நாம் ஆராய்ச்சி செய்ய பார்க்கும்போது, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலும் ஒற்றை அறை பள்ளிக்கூடங்களை அமைத்தார்கள். ஒரே ஒரு அறை தான் இருக்கும், ஒரு ஆசிரியர் இருப்பார். பள்ளிக்கூடங்களை அமைத்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், மக்களுக்குள் விஷத்தை தூவினார்கள், மக்களை ஒருங்கிணைத்தார்கள். ஒரே 10 ஆண்டுகளிலே ஒரு பெரிய மாநிலத்தையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். நாம் இந்த மாதிரியான ஒரு சமூக மாற்றங்கள் நாம் இப்படியே நினைத்து கொண்டிருக்கலாம். தென்னிந்தியாவிலே இப்படியெல்லாம் நடக்காது என்று நாம் நினைக்க முடியாது. தென்னிந்தியாவிலும் அவர்கள் என்னென்ன முஸ்தீபுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் விங் அதை குறித்து யோசிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஆன்மீக கலாச்சார கூறுகளை அவர்கள் எவ்வாறு தங்களுக்கு அரசியல் ஆதாயங்களை தேடுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கின்ற கோணத்திலே நம்முடைய ஆராய்ச்சி இருக்க வேண்டும். ஹிந்து சமூகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்துவது அவ்வளோ சாதாரணமல்ல. நான் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சென்றிருந்தேன், டெல்லி மாநிலத்தினுடைய தலைமையகத்துக்கு. அங்கே சென்றபோது அங்கே இக்பாலுடைய ஒரு கவிதையை அங்கேயும் கூட அவர்கள் வைத்திருந்தார்கள்.
அந்த கவிதையினுடைய பொருளை அவர்கள் அந்த கவிதையினுடைய செய்தி இந்து சொசைட்டிக்காக, இந்து பண்பாட்டுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். எத்தனை நூற்றாண்டுகளாக என்னென்னவோ தாக்குதல் வந்தாலும் இன்றும் துணிந்து தன்னுடைய அடையாளத்தோடு நிற்கிறது இந்த இந்திய சமூகம் என்கின்ற வகையிலே அல்லாமா இக்பால் இந்திய சமூகத்தை சிலாகித்து பேசியிருக்கின்றார். அது அவர்கள் அதனை தங்களுடைய தலைமையகத்திலே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பிறகு உங்களிடம் ஒன்றுபடுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ப்பதற்கு உங்களிடம் அந்த RSSனுடைய ஒரு பிரமுகர் என்னிடம் சொன்னது, உங்களிடம் நிறைய ஒற்றுமைக்கான காரணிகள், ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கிறது. ஆனால் நாம் அதற்காக ஒன்றுபடுத்துவதற்காக ஒரு 5 புள்ளிகளை இந்துக்களை கொண்டு வருவதற்கு பார்க்கின்றோம். இதிகாசங்களின் அடிப்படையிலே, ஒரு காவி வண்ணத்தின் அடிப்படையிலே, பசு மாட்டின் புனிதத்தன்மையின் அடிப்படையிலே, ஓம் என்கின்ற அந்த அடிப்படையிலே, பிறகு கேசரி காவி வண்ணத்தின் அடிப்படையிலே, பிறகு பசு மாட்டின் அடிப்படையிலே, கங்கை நதியினுடைய நீரின் அடிப்படையிலே, பிறகு பாரத் மாதாவினுடைய அந்த அடிப்படையிலே மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு பார்த்தோம். இங்கே அவர்களை சமூகத்தை அதன் அடிப்படையிலே அவர்கள் விஷுவலைஸ் செய்தார்கள். இந்த 5 கூறுகளை கொண்டு அல்லது இதிலே ஏதேனும் ஒன்றிலே கொண்டு மக்களை ஒன்று திரட்டுவதற்காக தேசம் முழுவதிலும் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்களை ஒன்று சேர்த்துவதற்கு இந்த 5 புள்ளிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவற்றை கொண்டு மக்களை கொண்டு வருவதற்காக விஷுவலைஸ் செய்தார்கள். பிறகு அதை ஆக்சுவலைஸ் செய்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். அதனை பியூட்டிஃபை செய்தார்கள், மிக அழகுபடுத்தினார்கள். நீங்கள் பார்க்கலாம். இதுதானே ஒரு கேசரி என்பதற்கு இந்த காவி என்று சொல்கின்றோம். காவிகள் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் காவியை அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள்? அது நெருப்பு ஜுவாலை தீப்பற்றி எரிகின்ற போது அந்த நெருப்பு ஜுவாலையினுடைய வண்ணம் காவி. அது போர் முறையிலே அது போருக்கான தீரத்தையும் அது காட்டுகின்றது. அது ஆன்மீகத்துக்கான அடையாளமாகவும் இருக்கிறது. ஒரே சமயத்திலே அர்ப்பணிப்புக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. விசுவாசம் தானே எந்த ஒரு கோட்பாட்டையும் பிணைத்து வைப்பது விசுவாசம், அர்ப்பணிப்பு. இதற்கான அடையாளமாக அவர்கள் காவியை பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களிடம் காபா இருக்கிறது, எங்களிடம் என்ன இருக்கிறது? அதனால் நாம் பாரத் மாதா என்ற ஒரு புள்ளியிலே மக்களை ஒன்று சேர்த்தோம். உங்களிடம் களிமா இருக்கிறது, நாம் அந்த ஆளுமைகளின் அடிப்படையிலே மக்களை ஒன்று சேர்க்கலாம். இந்த வகையிலே நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய அரசியல் பயணம் எப்படி அமைய வேண்டும், கிராஸ் ரூட் லெவலிலே நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பயணத்தை அமைத்து கொண்டார்கள். கிராஸ் ரூட் லெவலில் பயணித்தார்கள். ஒரு பேன் ஹிந்து, ஒரு தேசியம் தழுவிய ஒரு ஹிந்து அடையாளத்தை கட்டமைப்பதிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்று மீண்டும் நாம் இந்த வேலை செய்வதற்கு நம்முடைய வேலை, இந்த உலகத்தையே கட்டமைக்கின்ற வேலை நம்முடைய வேலை, இந்த உலகத்துக்கு வழிகாட்டுகின்ற வேலை நம்முடைய வேலை. அதற்கு முதல் படியாக வேண்டியது நம்முடைய நாட்டு சூழலிலே மதவாத மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்முடைய அரசியல் ரீதியாக ஒருபோதும் தமிழ் நலனுக்கும் முஸ்லிம் நலனுக்கும் இடையிலே மோதல் வருவதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அரசியல் ரீதியாக தமிழர்களின் நலன் ஒன்று, அதற்கு நேரடியாக முஸ்லிம்களின் நலன் என்கின்ற வகையிலே மோதலுக்கு நாம் இடம் தரக்கூடாது. இது நம்முடைய அரசியல் அஜெண்டாவாக இருக்க வேண்டும். நான் ஒன்றை சொல்வேன். அங்கே ஜார்க்கண்டிலே எனக்கு தெரியும், ஜார்க்கண்டிலே பஞ்சாயத்து சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம் என்று சொன்னால், ஒரு கிராமத்திலே 90% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 10% தான் ஆதிவாசிகள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த பஞ்சாயத்தினுடைய தலைமை பொறுப்பு ஆதிவாசியாக தான் இருப்பார், மலைவாசியாக தான் இருப்பார் என்பதுதான் சட்டம். இதற்கு எதிர்த்து இந்துக்களை சேர்ந்த மற்றவர்கள் போராடினார்கள். நாம் என்ன சொன்னோம்? நாம் இதற்கு எதிராக முஸ்லிம்களை அணிதிரள மாட்டோம். முஸ்லிம்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் இடையிலே மோதல் போக்கை கொண்டு வருவதற்கு நாம் இடம் தரமாட்டோம்.
மாறாக என்ன சொல்வோம், அந்த 10% ஆதிவாசிகளை யார் நல்லவராக இருக்கிறோவோ அவரை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வகையிலே தான் இங்கே நமக்கு அரசியல் ரீதியான ஆதாயங்களை தேடுவது முக்கியமல்ல, மாறாக மற்றவர்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு நாம் வழி வகுத்து விடக்கூடாது. அதற்கு எந்த காலத்திலும் மத மோதல்களுக்கு இடம் தரக்கூடாது. ஆக அரசியல் மயம் ஆகின்ற போது நாம் மதவாத போக்கை துறப்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமான வேகம் நிறைந்த ஒரு முடிவாக இருக்கும். இது ஹோமி கஷ்மகஷ் என்கின்ற அந்த மதங்களுக்கிடையிலான மோதல் என்கின்ற போக்கை விட்டுவிட்டு நான் ஒரு பாசிட்டிவ் அஜெண்டாவோடு ஒரு நேர்மறையான திட்டத்தோடு நாம் இயங்க வேண்டும். முஸ்லிம்களின் பிரதிநிதிகள் முஸ்லிம்களாக தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. ரிப்ரசன்டேஷன் என்பது எப்போதுமே முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. டெமோக்ரஸினுடைய அந்த அஜெண்டா அது அல்ல. முஸ்லிம் அஜெண்டா என்பது நம்முடைய பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய நலன்களுக்காக செயல்படக்கூடியவரா அவரை நாம் நம்முடைய பிரதிநிதிகளாக ஆக்கிக்கொள்வோம். நம்முடைய பிரதிநிதி முஸ்லீமாக தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு குறுகிய எல்லைக்குள், ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நம்மை அடைத்துவிடும். ஆக இது டெமோக்ரஸியினுடைய அந்த மாதிரியான பரந்துபட்ட பார்வையும் செயல்பாடுகளும் தான் நம்மை செழித்தோங்க செய்யும். மதவாத போக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இதுதான் அவசியமாக இருக்கிறது. 1947க்கு பிறகு இன்ற மதவாத முற்றுப்புள்ளி வைப்பது அது ஒரு ஜஸ்டிஃபைடாக நியாயம் செறிந்த ஒரு முறையாக மட்டுமல்ல, டெமோக்ரஸியிலே அது செயல்படுவதற்கும் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. டெமோக்ரஸியிலே நம்முடைய சிவில் சொசைட்டியிலே கிராஸ்ரூட் லெவலிலே நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய வீச்சை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய அரசியல் பார்வையை திருத்த வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் மக்களுடைய அரசியல் பார்வையை செம்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர்களிடையே இந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய நலன்களை பாதுகாப்பதற்கு நம்மை போன்றவர்களே பிரதிநிதிகளாக வேண்டும் என்பது ஒரு குறுகிய அரசியல் பார்வையாக இருக்கும். அதற்கு பதிலாக ஒரு புதிய யுகம் அமைக்க வேண்டும் என்றால், நாம் புதிய நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்றால், நாம் இந்த குறுங்குழு வாதத்திலிருந்து மீண்டெடுத்து ஒரு பரந்துபட்ட பார்வையோடு நாம் இயங்க வேண்டியது அவசியமாகிறது. முஸ்லிம்களில் பொலிட்டிக்கல் வாதாடக்கூடியவர்கள் வெறும் முஸ்லிம்களாக தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. நாம் பார்த்தோம், பாபரி மஸ்ஜித்தினுடைய பிரச்சனை வழக்குகளை தொடர்ந்தவர்களில் வழக்கறிஞர்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தார்கள். மக்களவையிலே பாபரி மஸ்ஜித்துக்காக குரல் கொடுத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆக நாம் அப்படிப்பட்ட ஆளுமைகளை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் டெமோக்ரஸியிலே, ஒரு ஜனநாயகத்திலே நம்முடைய அரசியல் செயல்பாடுகளை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு சரியான உத்தியாகும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ளும் போது தான் ஒரு அரசியல் தலைமை உருவாகும். அந்த அரசியல் தலைமை நல்ல வழிகாட்டக்கூடியதாக எழுச்சி பெறும். அந்த அரசியல் தலைமைக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கிறது. இன்றைய துரதிர்ஷ்டவசமாக வாய்ப்புக்கேடாக இன்றைய பொலிட்டிக்கல் தலைமைகளுக்கு இப்படிப்பட்ட பயிற்சியோ தெளிவோ முதிர்ச்சியோ இருப்பதில்லை. நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய இந்த தென்னிந்தியாவிலே இந்த இலாகாவிலே என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் போன்றவற்றிலே நான் பார்க்கின்றேன். முஸ்லிம் தலைமை யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவ்பந்தி, பரேல்வி, அஹ்லே ஹதீஸ், மற்ற சின்ன சின்ன மஸ்லக்குகளை அடிப்படையாக கொண்ட பள்ளிவாசல் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள், இவர்கள் தான் முஸ்லிம் தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் அவர்களை குறித்து நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் அதுதான் அப்படிப்பட்ட நிலைமை அவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. அதாவது அவர்கள் அரசியல் தரகர்களாக, புரோக்கர்களாக இருக்கிறார்கள். நமக்கு அரசியல் தரகர்கள் தேவையில்லை, அரசியல் தலைவர்கள் தான் தேவை. ஆக நாம் இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸில் நம்முடைய அணுகுமுறை சிறப்பாக அமையும் போதுதான் இப்படிப்பட்ட அரசியல் ஆளுமைகள், தலைவர்கள் உருவாவார்கள். தோழர்களே, சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். ஆனால் சமூகம் என்பது என்ன? சமூகம் சில 4 காம்போனன்ட்களை கொண்டது.
முதலாவதாக தனி மனிதர்கள் எல்லோருமே சேர்ந்து தான் சமூகம் உருவாகும். பிறகு பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், நிறுவனம் என்று சொன்னால் வீடு ஒரு நிறுவனம், குடும்பம், மார்க்கெட்டு, பிறகு அரசாங்கம், ஸ்டேட்டு, இவையெல்லாம் நிறுவனங்கள். இவற்றை வழிநடத்தக்கூடியது கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலான மாண்புகள், வேல்யூஸ்கள். ஆக நம்பிக்கை, மாண்பு, தனி மனிதர், நிறுவனங்கள், இந்த நான்கையும் கொண்டது தான் ஒரு சமூகம். அந்த சமூகம் சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பிக்கை, கோட்பாடுகள், அது நிலைநிறுத்தப்படுகின்ற வேல்யூஸ், மாண்புகள், மதிப்பீடுகள், பிறகு அதனுடைய நிறுவனங்கள், அதனுடைய தனி மனிதர்கள், இவையெல்லாம் சரியான விதத்தில் அமைந்தது என்றால் நாம் ஒரு சமூகத்தை சிறப்பான சமூகமாக ஆக்கிவிட முடியும். இதனை பற்றிய ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அதனை நாம் ஆக்சுவலைஸ் செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுகிறது. நாம் அந்த சமூகத்திலே டயலாக் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த சமூகத்திலே நாம் உரையாட வேண்டியிருக்கிறது. இந்த வேல்யூஸ்களை நாம் அதிகமாக அழுத்தம் தர வேண்டியிருக்கின்றது. வேல்யூஸ் எப்படி உருவாகும்? நம்பிக்கைகள் மூலமாக உருவாகும். நம்பிக்கைகள் என்பது என்ன? வேர்ல்டு வியூ தான். நாம் இந்த உலகத்தை பற்றி எப்படி பார்க்கின்றோம், இந்த மனிதனை பற்றி எப்படி பார்க்கின்றோம், இந்த பேரண்டத்தை பற்றி எப்படி பார்க்கின்றோம், இந்த பேரண்டத்தை பற்றிய நம்முடைய பார்வை என்ன, இந்த மனிதன் எங்கிருந்து வருகின்றான், எங்கிருந்து போகின்றான், இந்த பார்வை தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இசங்கள், கம்யூனிசம் ஆனாலும் சரி, கேபிட்டலிசம் ஆனாலும் சரி, மற்ற இசங்கள் ஆனாலும் சரி, இவையெல்லாம் கனிகளாக இருக்கின்றன, பல்வேறு கனிகளாக இருக்கின்றன. அதனுடைய வேர் இந்த வேர்ல்டு வியூ தான், அவர்கள் இந்த உலகத்தை பற்றிய பார்வை. ஆனால் இஸ்லாம் முற்றிலும் மாறுபட்ட பார்வை தருகின்றது. மனிதன் அவர்களுடைய பார்வை என்ன? மனிதன் சுதந்திரமானவன் என்று சொல்லி மனிதனையே கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். மனிதனை சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரமும் சுதந்திரமும் படைத்தவனாக ஆக்கி கொண்டார்கள். இதை கோளாறினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய குளறுபடிகளும் அலங்கோலங்களும் அடர்ந்து கொண்டு வருகிறது. ஆக நாம் வேல்யூஸை பரப்ப வேண்டும். வேல்யூஸை பரப்ப வேண்டும் என்றால் இந்த கோட்பாடுகளை பரப்ப வேண்டும். இந்த கோட்பாடுகளை பரப்ப வேண்டும் என்றால் நாம் அழைப்பு பணி செய்ய வேண்டும். அழைப்பு பணி என்று சொன்னால் இதுதான் அழைப்பு பணி. நம்முடைய எந்த ஒரு சமூகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தோட்டங்களை எடுத்துரைக்க வேண்டும். நாம் இந்த அழைப்பு பணி என்று சொன்னால் நாம் ஒரு விதமான ஒரு குறுகிய வட்டத்துள் இருக்கின்றோம். அழைப்பு பணி என்பது அதுவல்ல. அழைப்பு பணி என்பது தனி மனிதனை பற்றிய என்னுடைய பார்வை, இஸ்லாமிய பார்வை. தனி மனிதன் எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து போகிறோம், எதற்காக பிறக்கிறோம், எந்த நம்முடைய நோக்கம் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, இதெல்லாமே ஒரு வேர்ல்டு வியூவாக இருக்கின்றது. இதற்காக நாம் இந்த கருத்தோட்டத்தை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம், ஒரு டயலாக் செய்கின்றோம், டிஸ்கஸ் செய்கின்றோம். இதுதான் தாவா, இதுதான் அழைப்பு பணி. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அந்த கோட்பாடுகள் என்ன இருக்கிறது? சுதந்திரம், மாண்பு, நிறுவனங்கள், இவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு பாதுகாவலர்களாக நாம் ஆக வேண்டும். இதுதான் அழைப்பு பணி. நாம் இதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இன்றைய பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பிரார்த்தித்தார்கள்? அவர்கள் ஒரு அமைதி அளிக்கும் நகரமாக இந்த நகரத்தை ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அமைதி அளிக்கும் நகரம் என்றால் என்ன? அந்த அமைதி அளிக்கும் நகரம் என்பது, அமைதி என்பது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, ஒரு செகுலர் அஜெண்டா, ஒரு நல்ல மக்களுடைய அமைதியை விரும்புகின்ற அஜெண்டா. இதுதான் அரசியல் பார்வையாக இருக்க வேண்டும். அமைதி எதனால் வரும்? அமைதி அப்படியே வந்து விடாது. அமைதி நீதி இருந்தால் சாத்தியம், அதில் இருந்தால் தான் சாத்தியம். இந்த மதீனாவிலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை செய்த போதும் கூட அப்போதும் எதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள்? அந்த அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அமைதியின் அடிப்படையில் மக்களை ஒன்று சேர்த்தார்கள். நாம் இந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அரசியல் புரிந்துணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு வளங்கள் என்பதல்ல. நாம் இன்னும் அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையில் இரண்டாவது என்னவென்று சொன்னால்,
அருள் வளங்கள் எல்லாவற்றையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? இதை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ்விடம் கேட்டார். அல்லாஹ் என்ன சொன்னான்? நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே அந்த மாதிரியான அருள் வளங்கள் நிரம்ப தரப்படும் என்று சொன்னார். இது என்ன அர்த்தம்? அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைய நாட்டு மக்களுக்கு, என்னுடைய மாநில மக்களுக்கு, என்னுடைய மாநகர மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுப்பது கூட ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா நம்முடைய அரசியல் இதுவாக இருக்கும். இந்த அடிப்படை தேவைகளிலே இன்று பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அது நீண்டு கொண்டே போகும். அதில் சுற்றுப்புற சூழல் மாற்றங்கள் கூட வரலாம். தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய தேவையாக இருக்கிறது, அதுவும் வரலாம். இன்னும் நிறைய நாம் செய்யலாம். மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி குறித்து பேசுகிறார்கள். ஒரு உம்மத்தை தோற்றுவிப்பாயாக, அதிலே வேதத்தையும் ஞானத்தையும் ஊட்டுவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார். கிதாபையும் ஹிக்மத்தையும். இன்றைக்கும் நமக்கு முன்னால் இந்த முக்கியமான வேலை, இந்த முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இமாமத் செய்கின்ற, உலகத்துக்கு தலைமையேற்று நடக்கின்ற அந்த வேலை இருக்கின்றது. நாம் வெறுமனே 10ஓடு 11ஆக இந்த சமூகமாக இல்லை, மாறாக உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய, தலைமையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பாக நாம் இருக்கின்றோம். இந்த அஜெண்டாவிலே 3 முக்கிய கூறுகள் இருக்கின்றன. இந்த அரசியல் செயல் திட்டத்திலே 3 கூறுகள். ஒன்று அமைதி, இன்னொன்று நீதி, மூன்றாவதாக டிக்னிட்டி, நம்முடைய கண்ணியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியத்தோடு படைத்தோம் என்று சொல்கின்றான். அந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று சொல்கின்றான். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த திரையை கிழித்தெறிந்தது இஸ்லாம். அந்த திரை இறைவன் எட்ட முடியாத பொருளாக இருந்த சமயத்திலே ஒரு மலைப்போடு, திகைப்போடு அந்த திரைக்கு அப்பால் இருக்கக்கூடியவனை அணுக முடியாது என்கின்ற அந்த தோற்றத்தை, அந்த தடுப்பை, அந்த முத்திரையை உடைத்தெறிந்தது இஸ்லாம். இறைவன் உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கின்றான், நீங்கள் அவனிடம் கேளுங்கள், அவன் உங்களுக்கு பதில் சொல்கின்றான் என்று குர்ஆன் இது முடிக்கின்றது, ஓங்கி தருகின்றது. இது இறைவனுடைய சான்றுகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. இறைவனை நீங்கள் எப்போதுமே அணுகலாம். இறைவன் எப்போதுமே தனிமையிலும் சரி, பொது வெளியிலும் சரி, உரத்த குரலிலும் சரி, மெதுவாகவும் சரி, நீங்கள் அவனை அழைக்கலாம், அவன் உங்களை பதில் சொல்கின்றான், அவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்ற இது. இன்னும் சொல்ல போனால், செல்வம் உங்களுக்கிடையே சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? இங்கே உங்களுடைய அந்த வளங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராரும் குவிந்து விடக்கூடாது, மாறாக ஏற்றத்தாழ்வு அடியோடு ஒழிந்து விட வேண்டும் என்ற வகையிலே. பிறகு குருக்களின் ஆதிக்கம், பாதிரிமார்களின் ஆதிக்கம், இந்த பூஜாரிகளின் ஆதிக்கம், இவற்றிலிருந்து விடுதலை கொடுத்தது இஸ்லாம். இது பிரபுக்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தது இஸ்லாம். இவையெல்லாம் நம்முடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம் பொலிட்டிக்கல் அஜெண்டா என்பதல்ல, முஸ்லிம்களின் பொலிட்டிக்கல் அஜெண்டா அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த 3 அடிப்படைகளின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். அதுதான் மௌலானா மௌதூதி அவர்கள் மதவாத மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் நாம் ஒர்க் அவுட் செய்ய வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். சோழர்களே, தேச நிலைமை சரியாக இல்லை, சர்வதேச நிலைமையும் சரியாக இல்லை. தேச அளவிலும் சர்வதேச அளவிலும் இன்னும் அதிகமாக ஆபத்துகளும் அச்சுறுத்தல்களும் வரக்கூடிய சோதனைகள் மிக அதிகமாகலாம். என்றாலும் தென்னிந்தியாவிலும் கூட அதனுடைய அதிர்வுகள் உணரப்படலாம். ஆனால் எப்படி மக்காவிலே மஸ்ஜித் இருக்கவில்லை, மக்காவிலே ஜகாத்து கடமையாக்கப்படவில்லை, மக்காவிலே நோன்பு கடமையாக்கப்படவில்லை. ஆனாலும் கூட ஷரியத் எப்படி ஆனது என்று சொன்னால், அது எவால்வ் ஆகி கொண்டே போனது. சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும்போது அதற்கேற்ற வகையிலே புது புது கட்டளைகள், புது புது சட்டங்கள், புது புது நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டன, அமல்படுத்தப்பட்டன. இவற்றின் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்களால், நீண்ட காலம் வரை நபிகளார் காலத்திலும் கூட ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்கவில்லை. பிறகு அதற்கான தேவை வந்தது, அதனை அமைத்து கொண்டார்கள். ஆக இன்றைக்கு நம்முடைய பயிற்சிக்கான ஏற்பாடுகள், இதில் எந்த விதம் குறைபாடும் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய அரசியல் தலைமை, அவர்களுடைய பக்குவம், அவர்களுக்கான பயிற்சி, அதுவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அந்த இஸ்லாமிய
விழிப்புணர்வின் அடிப்படையிலே அரசியல் செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்தோம் என்றால் முஸ்லிம் சமுதாயம் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதிலே, நாம் முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக ஆக்குவதிலே வெற்றி பெறுவோம். தாவத்தை நாம் குறுகிய இதிலே அடைப்படாமல் நாம் முழுமையான அழைப்பாளர்களாக மாற வேண்டும். அழைப்பு பணி என்பது என்ன? ஒரு அழைப்பாளருக்கே உரிய கனிவும் பரிவும் நிறைந்த உணர்வு தான் ஒரு இதுவாக இருக்கின்றது. நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய தனி மனிதர்களிலும் இது அந்த உணர்வும் அந்த தவிப்பும் தேடலும் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் தாவத்தாக இருக்கிறது. மௌலானா மௌதூதி அவர்கள் சியாசி கஷ்மகஷ்ல ஒரு அழகான வாசகத்தை சொல்கின்றார்கள். சமகால தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் இலக்குகளை அப்படியே உருவகப்படுத்துவது, அரசியல் விழிப்புணர்வை இல்லாமல் செயல்படுவது சமூகங்களை வீழ்ச்சிக்கு வித்திடும். இன்றைக்கும் நாம் சமகால தேவைகளை பற்றிய பிரஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். சமகாலத்தினுடைய டிமாண்ட்ஸ் என்ன என்பதை பற்றிய உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய கோல்ஸை நாம் செட்டப் செய்ய வேண்டும். அந்த அரசியல் விழிப்புணர்வு இருந்தால்தான் வீழ்ச்சியிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். ஆக எஜுகேஷனுக்கான ஏற்பாடு, தர்பியத்துக்கான ஏற்பாடாக இந்த பள்ளிவாசல்கள் இந்த இஜ்திஹாத் செய்வது கடைசியில் சொன்னது ரொம்ப 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 அழுத்தமான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. அதனை நாம் விட்டுவிட முடியாது. பிரெஞ்சு புரட்சி நடந்தது. பிரெஞ்சு புரட்சி அது ஆனாலும் சரி, நம்முடைய டிக்டேட்டர்ஸ் சர்வாதிகாரம் இதுக்கு பிறகு நம்முடைய சமூக சூழல், நம்முடைய முஸ்லீம் சமூக சூழல், தேச சூழல்கள் எப்படி இருக்கின்றன? எங்கேயாவது சர்வாதிகாரம் இருக்கிறது அல்லது ஒற்றை அடக்குமுறைகள் இருக்கின்றன? இன்றைய சமயத்திலே நாம் ஹிந்துத்துவா 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிக பெரும் அளவிலே அது பங்காற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் அப்படியே அந்த காலத்து சூழல்லையே நாம் இயங்கினோம் என்றால் அது அவுட் ஆஃப் டேட்டாக அது ஆகும். மாறாக ஒரு புதிய தலைமைத்துவம், புதிய நிறுவனங்கள், புத்துயிர் கொடுக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வருங்காலம் மிக பெரும் சோதனைகளை நிறைந்ததாக இருக்கின்றது. நாம் நம்முடைய இஸ்லாமிய நிறுவனங்களை மேம்படுத்த வேண்டும். இஸ்லாமிய தனித்தன்மையை அது நவீன சூழலிலே அதனை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வருங்காலத்தை நாம் ஒளிமயமானதாக ஆக்கிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் வரலாற்றிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், யார் ஒரு சமூகம் தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளாத போது அது ஒழிந்து போகக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது. ஆக இன்னார் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால், இந்த மனிதர் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் இந்த சமூகம் நமக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கு வளம் கிடைக்கும், இந்த குறுகிய மனோபாவம் நம்ம இருக்கக்கூடாது. மாறாக நாம் மாற வேண்டும். நாம் ஒரு பன்மைத்துவ புளூரல் டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் நாம் சர்வைவ் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் வேல்யூஸ்களை கடைப்பிடிக்க வேண்டும். நம்முடைய லீடர்ஷிப் அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை கொண்டவர்களாக ஆக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் அடிப்படையிலும் ஒளியிலும் பார்த்தாலும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால அந்த நபித்துவ பணிகளையும் பார்த்தோம் என்றால் நமக்கு மிக சிறப்பான ஒரு செய்தி இருக்கின்றது. இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகின்றேன். முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புகின்ற போது அவர்களுக்கிடையே இருந்த அந்த நீண்ட சம்பாஷணை அது பதிவாகி இருக்கின்றது. அந்த சமயத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் திரும்பி வருகின்ற போது நான் இருக்க மாட்டேன். அப்போது முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுது விடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களும் பனித்து விடுகின்றன. அப்போது அவர்கள் நபிகளார் கேட்கின்றார்கள், நீங்கள் யமனிலே எந்த அடிப்படையிலே தீர்மானங்களை எடுப்பீர்கள்? குர்ஆனின் ஒளியிலே எடுப்பேன். குர்ஆனில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் சுன்னத்தின் அடிப்படையிலே எடுப்பேன். அதிலும் கிடைக்கவில்லை என்றால் குர்ஆனிலே எல்லாமே இருக்கிறது. அதனுடைய ஒளியிலே, அதனுடைய கைடன்ஸிலே, அதனுடைய வெளிச்சத்திலே நாம் உய்த்து உணர்ந்து ஒரு புதிய செய்வது. ஆக புதிய யுகம் இருக்கின்றது, புதிய சோதனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே நாம்
நம் புதிய வார்ப்புகளை, புதிய பாதைகளை, நமக்கான புதிய உத்திகளை உருவாக்கி கொண்டு போனோம் என்று சொன்னால், இமாம் கசாலி, இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய ஆக்கங்களிலிருந்து நாம் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த புதிய பார்வை நமக்கு இருக்க வேண்டும், புதிய பாதைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஒளிமயமானதாக ஆக்கிக்கொள்ள முடியும். ஆக இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்டு பொறுமையுடன் கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.